மேக்னம் 4D ஜாக்பாட் உலகிலேயே இது புது வகையானது. நிறைய ரொக்கங்கள் வெல்ல நிறைய வாய்ப்புகளை அள்ளி தருகிறது. 4D ஜாக்பாட் விளையாடுவது உண்மையிலேயே மிகவும் சுலபம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0000 என்ற எண்களிலிருந்து 9999 எண்கள் வரை உங்களுக்கு பிடித்த 2 செட் 4D எண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டு 1234 கூட்டல் 5678. அது உங்கள் காரின் பதிவு எண்ணாகவோ, பிறந்த நாளாகவோ, உங்கள் அதிர்ஷ்ட எண்ணாகவோ அல்லது உங்களுக்கு பிடித்த எண்ணாகவோ இருக்கலாம். இவ்வாறு நீங்கள் தேர்ந்தெடுத்த 2 செட் 4D எண்களுக்கு குறைந்தது 2 ரிங்கிட் கொடுத்து வாங்க வேண்டும். நீங்கள் வாங்கும் அந்த 2 செட் 4D எண்கள் ஒரு பந்தயத்திற்கு சமம். இப்போது நீங்கள் ஜாக்பாட் வெல்லும் அதிர்ஷ்டசாலி ஆகலாம். யாரும் வெற்றி பெறாத பட்சத்தில் ஜாக்பாட்டின் ரொக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஜாக்பாட் 1 மற்றும் ஜாக்பாட் 2 பணத்திற்கு வரையறை கிடையாது. ஆகவே ஒரே இரவில் நீங்கள் கோடீஸ்வரனாகி பல கோடி பணத்திற்கு அதிபதியாகலாம். ஜாக்பாட்டில் எப்படி முதல் பரிசை வெல்வது? உங்கள் 4D ஜாக்பாட் எண்கள் முதலாம், இரண்டாம் அல்லது மூன்றாம் பரிசுக்கான எண்களுடன் ஒத்திருக்க வேண்டும். ஜாக்பாட்டில் எப்படி இரண்டாவது பரிசை வெல்வது? உங்கள் 4D எண்களில் ஒரு செட் எண்கள் முதலாம், இரண்டாம் அல்லது மூன்றாம் பரிசுக்கான எண்களுடன் ஒத்திருக்க வேண்டும். மற்றொரு செட் எண்கள் சிறப்பு பரிசுக்கான 4D எண்களை ஒத்திருக்க வேண்டும். எப்படி மூன்றாவது பரிசை வெல்வது? உங்கள் 4D எண்களில் ஒரு செட் எண்கள் முதலாம், இரண்டாம் அல்லது மூன்றாம் பரிசுக்கான எண்களுடன் ஒத்திருக்க வேண்டும். எப்படி நான்காவது பரிசை வெல்வது? உங்கள் 4D எண்களில் ஒரு செட் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ள 10 சிறப்பு பரிசுகளுக்கான எண்களுடன் ஒத்திருக்க வேண்டும். எப்படி ஐந்தாவது பரிசை வெல்வது? உங்கள் 4D எண்களில் ஒரு செட் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ள 10 ஆறுதல் பரிசுகளுக்கான எண்களுடன் ஒத்திருக்க வேண்டும். 4D ஜாக்பாட் பரிசுகளை வழங்கும் முறை. ஜாக்பாட் 1 பரிசு தொகையிலிருந்து 55 விழுக்காடு மற்றும் முதல் பணமாக 2 மில்லியன் மற்றும் முந்தைய குழுக்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஏதேனும் ஒரு ஸ்னோபால் தொகை. ஜாக்பாட் 2 பரிசு தொகையிலிருந்து 10 விழுக்காடு மற்றும் முந்தைய குழுக்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஏதேனும் ஒரு ஸ்னோபால் தொகை குறைந்தது 100,000. மூன்றாம், நான்காம், ஐந்தாம் பரிசுக்கு ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி தொகை 10 மில்லியனை தாண்டினால் அதிகபட்சமாக 10 மில்லியன் தொகை அந்த பிரிவில் உள்ள அனைத்து வெற்றியாளர்களுக்கும் அவரவர் செலுத்திய பந்தய பணத்திற்கு ஏற்றவாறு பகிர்ந்தளிக்கப்படும். ஒரு பந்தயம் ஒரு பங்கை குறிக்கும்.